ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கலுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்கேயே ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போகிறக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ மார்னிங் சீக்கிரமான எந்திரிக்கலைங்க. ஒரு 10 மணிக்கு மேலே எந்திரிச்சு தான் ரெடி ஆனோம். ஏன்னா நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாப்பா தூங்குறதுக்கு. ஸோ ரூம் வெக்கேட் பண்ணவே 12:30 ஆகிடுச்சு. நைட்டெல்லாம் தூங்காமல் காரில் போகும்போது பாப்பா நல்லா தூங்கிட்டாங்க. சரின்னு சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சுன்னு நிப்பாட்டோம் காரை. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளையாடுறதுக்கு இந்த மாதிரிலாம் இருந்தனால அவங்க உடனே இந்த பொம்மையில் உட்காந்து விளையாடணும்னு சொல்லிட்டாங்க. இது பேர் என்னன்னு கூட எனக்கு தெரிலங்க. அப்புறம் சரின்னு இங்கே மட்டும்தான் நிழல் அடிச்சது, அதனால இங்கே விளையாட வச்சுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். பார்த்தீங்கன்னா அவங்க சரியான தூக்கமப்பில் தான் இருக்காங்க. கொஞ்சம் இதில் விளையாடுனால கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. நான் இதில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு இந்த ரோஸ் அழகாக இருக்கான்னு சொல்லுங்க. முடி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் அழகாக வளர்ந்துருக்கு. ஆனால் உச்சி குடுமி தான் போட முடியல. கண்டிப்பாக உச்சி குடுமி போடாமல் நெக்ஸ்ட் மட்டும் நான் அடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தூக்கமப்பில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் தான். இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வீடியோலாம் என்னால் எடுக்க முடியலைங்க, நான் பாப்பா வச்சுருந்தனால. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அண்ட் உங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு சரி பொங்கல் கோலம் போடலாம்னு சொல்லிட்டு என் தங்கச்சி இந்த கோலம் எடுத்து வச்சுருந்தா. இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ இந்த கோலம் தான் ட்ரை பண்ண போகிறோம். இதே மாதிரி வருமானு தெரியல. ஸோ ரிசல்ட் வெயிட் பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்கே ஃபுல்லாக சாணியை வச்சு வளைச்சி விட்டுட்டாங்க. நான் சாக்கில் தான் ஃபஸ்ட்டு வரைஞ்சி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் கோலப்பொடி வச்சு போடணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:29 ஆகிருக்கு. ஸோ ரொம்ப பசி. ஸோ அம்மா டின்னர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பீஸ் வச்சு தான் கோலம் போடலாம்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் இல்லை ஒயிட் பொடி வச்சே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் ஒரு வழியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் டின்னர் சாப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா கலரெல்லாம் கொடுக்க தெரியாது. ஸோ அவளை அந்த சைடு கோலம் போட வச்சுட்டோம். ஏதோ ஒரு உனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலமும் நான் லாஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. வாசல்ல பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சமும் அவ்வளோக்கா இல்லை. ஸோ கலரும் ஓரளவுக்கு தான் கொடுத்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சரியான காற்று வேற. காற்று அடைச்ச காற்றுக்கு பாதி கலர் பறந்துட்டு போயிருச்சு. ஸோ ஃபைனலி கலர்கள்லாம் கொடுத்து முடிச்சாச்சுங்க. எங்கள் வீட்டு பொங்கல் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதுவும் என்னன்னு சொல்லி சொல்லுங்க. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இது என் தங்கச்சி போட்ட கோலம். இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. அண்ட் இது என்ன வரைஞ்சிருக்கான்னு சொல்லி கண்டுபிடிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. மீட் த நெக்ஸ்ட் வீடியோ.